வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். நீங்கள் பார்க்க ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011 சிங்கிள் ஓனரு, இன்சூரன்ஸ் கிடையாது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 தான் வரும். ஒரே ஓனரு, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது. ஆனால் எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் எல்லாமே இருக்குது, கனெக்ஷன் மட்டும் கொடுக்காம வச்சுருக்காங்க. புக்கில் வந்து என்டாஸ்மெண்ட் ஆகிடுச்சு. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வண்டி வந்து ஒரு நல்ல நீட் அண்ட் குவாலிட்டி, ஒரிஜினல் பெயிண்ட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டச்சப் மட்டும் ஆகிருக்கும். வண்டி பார்த்துல வாங்க. இன்டீரியரு சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு வண்டி. டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயர் நல்லா இருக்கு. இப்போதைக்கு எதுவும் மாற்றல. ஸ்டெப்னி மட்டும் இல்லை வண்டியில். ஸ்டெப்னி ஒன்று வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கணும். கேரியர் இருக்கு, பம்பர் கிடையாது. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டாக இருக்குது. இப்போ இந்த டிக்கர் எல்லாம் எதுவுமே இல்லை, சுத்தமாக இருக்குது. இன்டீரியர் சீட்டு கவரு எல்லாம் நல்லா இருக்குது. பின்னாடி 2 பேபி சீட் இருக்குது. ஒரு ஸ்கூல் சவாரி, ஒரு பிரியாணி கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடை. இந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கேட்டுருந்தீங்க. நம்ம ஈக்கோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு இந்த வண்டி. வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஜின்லாம் நல்லா இருக்குது. ஜாக்கி இருக்குது, வீல் ஸ்பேனரு, ஜாக்கி ராடு எல்லாமே இருக்குது. ஸ்டெப்னி மட்டும் இல்லை வண்டியில். ஒரு நல்ல நீட்டான வண்டி. ஈக்கோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிலோமீட்டர் பார்த்தலாம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 91,276 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. ஒரிஜினல் கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு வண்டி. நீங்கள் வேணால் கம்பெனியில் கூட செக் பண்ணிக்கலாம். செட்டு எதுவுமே இல்லை. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கண்டிஷன் பார்த்தலாம்.
இன்ஜின் ஒரே தட்டு தான், செல்ஃபுலாம் நல்லாயிருக்கும். பேட்ரி வந்து நல்லாயிருக்கு. ஏசி நாங்கள் போட்டு பார்த்துட்டோம், ஏசி வந்து நல்ல கூலிங். இன்ஜின் நல்லாயிருக்கு, ஏசி நல்லாயிருக்கு. எல்பிஜி வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுக்கல, இன்னும் எல்லாமே செட் பண்ணி புக்கில் வந்து என்டாஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. எடுக்கும்போது பெட்ரோல் தான் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து தனியாக வந்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே செட்டிங் பண்ணிட்டாங்க. அதை கனெக்ஷன் பண்ணி முன்னாடி ஒரு சுவிட்ச் வைக்கணும், அது மட்டும் அவங்க பண்ணல. அது நீங்கள் வாங்குறவங்க அந்த செலவு பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 30 to 40 ரூபா ஆகும். இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற பாருங்க. 2011 சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸ் கிடையாது, எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டு, கிலோமீட்டர் தான் ஓடிது. வண்டி நல்லாயிருக்கு, ஒரிஜினல் பெயிண்ட்டு, டச்சப் இருக்குது, ஸ்டெப்னி கிடையாது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 கேட்குறோம். நெகோஷியேட் பண்ணி தருவோம். இந்த வண்டி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது, பழைய ஆர்சி தான், ஸ்மார்ட் கார்டு ஆகலை ஒன்றும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்லேயே ஓடி 91,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது புக்கில். எல்பிஜி மட்டும் செட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து சுவிட்ச் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சாதாரண பெட்ரோல் வண்டியாக பார்த்தீங்கன்னா 2 ரூபா, 2.5, 2.10, 2 வண்டியோட குவாலிட்டி பொறுத்து போகும். இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்கிறதுனால இது வெளியே நிறைய பேர் அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம ஆஃபீஸில் வந்து கோட் பண்ணுறது 2.30 தான் கேட்குறோம். அதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுப்போம். ஏன்னா இன்சூரன்ஸ் பண்ணணும், தேர்ட் பார்ட்டினா கூட ஒரு 4,500 5,000 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி ஒன்று வாங்கணும். மொத்தம் ஒரு 5-6 ரூபா செலவு இருக்குது. அதனால் 2.30 வந்து ரேட்டு கம்மி பண்ணி தரோம். இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.